அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்ற முடியாத ஒரு விஷயம்னா கரப்ஷன் தான். இந்த கரப்ஷன் பண்ணுற ஆட்கள் தங்களுடைய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் வைத்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை சித்திரவதை பண்ணி தங்களுடைய வலையில விழ வச்சிருந்திருக்காங்க. அப்படி இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகுல இருந்தும் ஏன் இப்போ வரைக்கும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் பல இடங்கள்ல பல மூலைகளில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதான் 1980களில் ஒடிசா மாநிலத்தையே உலுக்கிய ஒரு பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் பண்ணதுமே அங்கே நான் அப்டேட் பண்ணிடுவேன். விருப்பம் இருக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது சரியா ஒடிசா மாநிலத்தில் உள்ள புரி என்ற இடம். இந்த இடத்துல அந்த பகுதியில் ரொம்பவே பிரபலம் அடைந்த சுவாமி ஜனகநாத் ஜி என்ற கோவில் ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்வாங்க. அப்படிப்பட்ட இந்த புரி என்ற பகுதியில தான் சபிராணி என்ற பெண்ணுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல ராணி அப்படின்றவங்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க அண்ணன் சம்பாதிக்கிற பணத்தை வைத்து தான் அந்த குடும்பத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமா எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த கோவில் நகரில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா 1975 ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிற ஒரு டீச்சரா வேலை பார்க்கக்கூடியவர் இவங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ரூமுக்கு ரெண்டுக்கு குடியேறி இருந்திருக்காரு. அப்படி குடியேறினா அந்த டீச்சருடைய பெயர் கிஷோர். இந்த கிஷோர் நாளாக இந்த பெண்ணான ராணி கூட பேச ஆரம்பிக்கிறாரு. மெல்ல மெல்லமா இவங்களுடைய பேச்சு ஒரு கட்டத்தில் காதலா மாற ஆரம்பிச்சு அவங்களுடைய காதல் ராணியோடைய வீடு வரைக்குமே தெரியற மாதிரி போயிடுது. ராணியோடைய குடும்பத்தார்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு நினைச்ச அந்த ஜோடிகளுக்கு ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ராணியோடைய குடும்பத்தார்கள் எந்த அப்ஜெக்ஷனுமே காட்டல. இந்த பையனையுமே அவங்களுக்கு பிடிச்சு போனதுனால அவங்களுடைய வீட்டிலேயே மாப்பிள்ளை பேசி இருந்திருக்காங்க. இறுதியா 2 பேருக்குமே அந்த ஜனகநாத் ஜி கோவிலில் போயிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ராணியை அழைத்து கொண்டு கிஷோர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருந்திருக்காரு. அங்க சில வேலைகள் தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் கடைசியில் எந்த வேலையுமே கிடைக்காம ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சில ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. இந்த கிஷோர் டெய்லி நியூஸ் பேப்பரான பிரகதிபதி அப்படின்ற ஒரு பத்திரிகையிலும், வீக்லி நியூஸ் பேப்பரான நிர்விகா அப்படின்ற பத்திரிகையிலும், மந்த்லி நியூஸ் பேப்பரான நியன்குந்தா என்ற பத்திரிகையிலுமே வேலை பார்க்கிறாரு. அதே சமயம் இவருடைய மனைவியான ராணி வீட்டில் கொஞ்ச நாட்கள் இருந்தாலுமே அவங்களுமே துர்முகா என்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்தில் கொஞ்ச நாட்கள்லேயே ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி 2 பேருமே இந்த நியூஸ் ஏஜென்சியில் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துக்கிட்டு நல்ல சம்பளத்தோட நல்ல நிலைமையில தான் ஒரு கிராமத்தில் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரியா திருமணமாகி 2 வருடம் கழித்து இவங்களுக்கு ஒரு மகன் பிறகுறாங்க. அதன் பிறகுமே இவங்களுடைய வாழ்க்கை எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியா 1980 இவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான துயரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. சரியா அக்டோபர் 3, 1980 இந்த கிஷோர் வேலை பார்க்கக்கூடிய நிர்விகா என்ற பத்திரிகையில அதே ஊர்ல ரொம்பவும் ஃபேமஸான ராஜு ராவ் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேனை பத்தியும் அவர் பண்ற ஃபோர்ஜரி ஊழல் பத்தியுமே தெளிவா ஆதாரத்தோட பத்திரிகையில ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதியிருந்திருக்காரு. இந்த விஷயம் பரபரப்பா வெளியில பேசப்பட ஆரம்பிக்குது. இந்த ராஜு ராவ் அப்படின்றவனுடைய தம்பி தான் சுதீர். இந்த சுதீர் அப்படின்றவன் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் எடுக்கிற பெரிய பெரிய அரசாங்க கட்டிடத்துல சிமெண்ட்ல நிறைய மிக்சிங்லாம் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி ஊழல் பண்ணி அந்த கட்டிடத்தை சரிவர கட்டல அப்படின்னும் மக்களுக்கு சேர வேண்டிய ரேஷன் பொருட்களையுமே இவங்க சரிவர கொடுக்கல, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே திருடி இவங்க வெளியில வித்து ஊழல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவா ஆதாரத்தோட ஒரு ரிப்போர்ட் இவர் எழுதியிருந்திருக்காரு. இந்த விஷயம் அந்த சமயத்துல நிறைய பொதுமக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராஜு ராவ் அப்படின்றவன் அந்த பகுதியில் பெரிய பெரிய ரவுடிகளுக்கும் பெரிய பெரிய பொலிட்டீஷியனுக்குமே பணம் சப்ளை பண்ணி இருந்திருக்கான். இதனால அதிகார பலமும் பண பலமுமே இவனுக்கு நிறைய இருந்திருக்கு.
இந்த விஷயத்தினால கிஷோருக்கு மறைமுகமாகவும் ஏன் நேரடியாகவுமே பல மிரட்டல்கள்லாம் வந்துச்சு. கிஷோரை காரை விட்டு ஏற்றி கொலை பண்ணுற மாதிரி மிரட்டல்கள் விட்டு இருந்திருக்காங்க. நேரடியாகவே வந்து வெட்டி போடுவேன் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. ஆனால் கிஷோர் ரொம்பவே நேர்மையான ஆள் அப்படிங்கிறதுனால எதற்குமே பயப்படாம அவங்க ரிப்பீட்டடா என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே தான் வேலை பார்க்குற அந்த பத்திரிகையில ரிப்போர்ட்டா வெளியிட்டுக்கிட்டே வந்திருக்காரு. இதனால இந்த கிஷோர் மேல பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த கும்பல் மேல எழ ஆரம்பிக்குது. அந்த சமயங்களில் கிஷோரை கொலை மிரட்டல் விடுவதற்கான காரணம் என்னன்னா, ஒடிசா மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருந்த திவாகர் மற்றும் நந்தா அப்படின்ற 2 பேருமே இந்த ஊழல்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னும் இவர்களுக்கு பணம் சப்ளை பண்றது இந்த ராஜு ராவ் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருந்திருக்காரு. இதனால இந்த 2 அரசியல்வாதிகளை பத்தியுமே நிறைய பேர் பொதுமக்கள் பரபரப்பா பேசுறாங்க. இதுல நந்தா அப்படின்றவனுக்கு தான் பயங்கர ஆத்திரம் எழுந்து இந்த கிஷோரை பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். தொடர்ந்து கிஷோருக்கு நிறைய குடைச்சல்கள்லாம் கொடுக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, கிஷோருடைய வீட்டில் திடீர்னு ஒரு பெரிய கொள்ளையை நடத்தப்படுது. இதனால கிஷோர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில பேருடைய பெயரையுமே கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதனால அவர்களுமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த விஷயமுமே அந்த நந்தா அப்படின்றவனுக்கு பயங்கர ஆத்திரத்தை கிளப்ப ஆரம்பிக்குது. இதனால இவனை இதுக்கப்புறம் பேசவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆத்திரம் தான் இந்த நந்தாவுடைய குரூப்புக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் சரியா அக்டோபர் 3, 1980 இந்த சபிராணி அப்படின்றவங்க தான் தயாரித்த அந்த ரிப்போர்ட்டை தான் வேலை பார்க்குற பத்திரிகையில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வேலை பார்க்குற அந்த பத்திரிகையோடைய ஆஃபீஸ் கட்டாக் அப்படின்ற பகுதியில் இருந்ததுனால அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக காலை நேரத்திலேயே இந்த கணவன் மனைவி ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, நம்ம இந்த நேரத்தில் கிளம்பி போனால் மட்டும்தான் சீக்கிரமாக மதிய நேரத்திலே வர முடியும். அதனால காலை நேரத்திலலாம் இங்கே சமைக்க வேண்டாம், போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சரியா அந்த 6 மாத குழந்தைய கையில எடுத்துக்கொண்டு 6:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போயிருந்திருக்காங்க. இவங்க போகக்கூடிய அந்த பாதையை பத்தி சொல்லணும்னா, இவங்களுடைய ஊர்ல எந்தவித டிரான்ஸ்போர்ட் வசதியுமே கிடையாது. ஆனாலுமே இவங்க ஆத்த கடந்து கொஞ்சம் தூரம் நடந்து அங்க இருக்கிற காட்டு பகுதியெல்லாம் கடந்து தான் மெயின் ரோட்டுக்கே இவங்களால போக முடியும். அப்படிதான் இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அந்த ஆத்தெல்லாம் கடந்து மெயின் ரோட்டுக்கு இவங்க வந்து ஒரு தாபால சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் கிஷோர் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டபடியே ஒரு கும்பல் கிஷோரை நோக்கி மெல்லமா நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. 5ல் இருந்து 6 பேர் கொண்ட அந்த கும்பல் கிஷோர் கிட்ட, உன்னை நந்தா ஈவினிங் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு, நீ 7 மணிக்குள்ள கட்சி ஆபீஸுக்கு வந்துரு, இல்லைன்னா உன்னுடைய குடும்பத்தை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் கிஷோர் அது எதற்குமே பயப்படாம, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் எழுதுறத நிப்பாட்ட போறது கிடையாது, அதனால எனக்கு எந்தவித பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா பக்கத்துல இருந்த அவருடைய மனைவியான சபிரானிக்கு ஒரு பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 6 பேர் கொண்ட தடிமாடு மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நிக்கிறாங்க. இதனால கண்டிப்பா ஏதாவது ராங்கா பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் அவங்க தங்களுடைய இடுப்புகளில் கத்தியெல்லாம் வச்சிருக்கிறத இந்த பெண் பார்த்ததுமே பயங்கர பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால நியூஸ் பேப்பர் ஆஃபீஸுக்கு கூட மறுநாள் போய்க்கலாம், இப்போதைக்கு இவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த கிஷோருமே வேற வழி இல்லாம அந்த கும்பல் கிட்ட, நான் 7 மணிக்குள்ள கட்சி ஆஃபீஸுக்கு வந்துடுறேன், ஆனா அதுக்குள்ள என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைய என்னுடைய வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு அந்த கும்பல் இதை கேட்டதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. மறுபக்கம் இந்த கிஷோர் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டு குழந்தைய மட்டும் வீட்டுக்குள்ள வச்சுட்டு லாக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ சபிரானி வீட்டை பூட்டிக்கிட்டு இருந்த சமயத்துல தாபாவுக்கு வந்த அதே 6 பேர் கொண்ட கும்பல் மறுபடியுமே உங்களுடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அப்போ கிஷோரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் மேல நம்பிக்கை இல்லாததுனாலையும் கிஷோர் வேற ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த கும்பல் போட்டு அடிக்குது, கத்தியை காட்டி மிரட்டுது. நிறைய இடங்கள்ல அந்த கத்தியால கூட கிழிச்சு இருந்திருக்காங்க. இதை பார்த்து மிரண்டு போன சபிரானிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபக்கம் அந்த கும்பல் இந்த கிஷோரை அழைச்சிக்கிட்டு அந்த கட்சி ஆபீஸுக்கு போறாங்க. அப்போ ஒரு சேர்ல உட்கார வைத்தபடி கண்ணா பின்னான்னு அங்க இருந்த ஆட்கள் எல்லாருமே அடிக்கிறாங்க. மேற்கொண்டு இவர் யாரை பத்திலாம் தப்பா எழுதினாரோ, முக்கியமா அந்த நந்தா, திவாகர், சுதீர் அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க. நீ இன்னைக்கே இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும், இல்லைன்னா உன்னுடைய மொத்த குடும்பத்தையுமே இல்லாம பண்ணிடுவோம், மீறி நீ எங்களை பத்தி காலி பண்ணாம இதே இடத்துல இருந்து எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா
நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவா அப்படின்ற மாதிரி கொடூரமான முறையில மிரட்டி இருந்திருக்காங்க. கிஷோருடைய மனைவியையும் குழந்தையும் கொன்னுடுவான் அப்படின்னு மிரட்டினதுனால கிஷோர் வேற வழி இல்லாம எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நந்தா அது எதுக்குமே ஒத்துக்காம நீ இன்னைக்கு நைட்டே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கிஷோருக்கு பயங்கரமான ஒரு காயம் இருக்கு, இவனுங்க அடிச்சதுல உள்காயமுமே நிறைய இருக்கு. இதனால வேற வழி இல்லாம 5:30 மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. அப்போ இவர் பயங்கர காயத்துல இருக்கிறத பார்த்துட்டு சபிராணி ரொம்பவே பதட்டமா இருந்திருக்காங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சபிராணி உடனடியாக கிஷோருக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு 7 மணிக்கெல்லாம் எந்த லக்கேஜுமே எடுக்காம தங்களுடைய குழந்தையை மட்டும் அழைத்து கொண்டு இவர்கள் அங்கிருந்து வீட்டை விட்டு புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயம் அமைதியானதுக்கு பிறகு நம்முடைய லக்கேஜை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊர்களில் எந்தவித லைட்டு வசதியுமோ எந்தவித டிரான்ஸ்போர்ட் வசதியுமே கிடையாது. இதனால் அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆற்று வழியாக தான் முழங்கால அளவுக்கு தண்ணி போகிறதுனால அதில் நடந்து அந்த ஆற்றை கடந்ததுக்கு பிறகு தான் காட்டுப்பகுதி வழியாக மெயின் ரோட்டுக்கே போக முடியும். அப்படி தான் அந்த இரவு நேரத்தில் கிஷோர் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு கை குழந்தையாக இருக்கிற மகனை தூக்கிக்கிட்டு அந்த ஆற்று வழியாகவும் காட்டுப்பகுதி வழியாகவுமே நடந்து போகிறாங்க. ஏற்கனவே கிஷோருக்கு நிறைய இடங்கள் அடிபட்டிருக்கிறதுனால அவரால் வேகமாகவுமே நடக்க முடியல. அந்த இடம் பயங்கர இருட்டாக இருக்கு. கையில் இருக்கிற ஒரு சின்ன டார்ச் லைட்டை அடித்தபடி தான் அவங்க இந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய்கிட்டு இருந்த சமயத்தில் தான் திடீர்னு யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் இந்த 2 பேருக்குமே கேட்டிருந்திருக்கு. ஆரம்பத்தில் இந்த 2 பேருமே இந்த வழியாக பயணம் பண்ணக்கூடியவங்க தான் நடந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் நேரம் ஆக ஆக இவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரியே தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால் டார்ச் லைட்டை பின்னாடி திருப்பி பார்க்கும்போது தான் இந்த நந்தாவுடைய ஆட்கள், அதாவது தாபாவில் வந்து மிரட்டிட்டு போனாங்கல்ல, அந்த 6 பேர் கொண்ட கும்பல் தான் இவங்களை தொடர்ந்து இந்த நைட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது இந்த கிஷோருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே நந்தா மிரட்டின மாதிரி எங்கே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய மகனையும் கொலை பண்ணிடுவானோ அப்படின்ற பயத்தில் இந்த கிஷோர் வேக வேகமா அந்த காட்டுப்பகுதியில் ஓட ஆரம்பிக்கிறாரு. இறுதியா நம்ம இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே சபிராணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பையனை அழைச்சு கொண்டு எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே தனியா பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கிஷோருக்கு பயங்கர காயமும் உள்காயமும் இருந்ததுனால அந்த குழந்தையை வைத்தபடி ஒரு புதர்ல மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு. மறுபக்கம் சபிராணி வேற ஒரு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கும்பல் சபிராணியை பிடிச்சிடவும் செய்யறாங்க. அந்த தருணம் ஒரு விடியற்காலை நேரமா இருந்துச்சு. சூரியனும் வர ஆரம்பிக்குது, இருட்டுமே மெல்ல மெல்லமா மறைய ஆரம்பிக்குது. இதனால சூரிய வெளிச்சம் தெரிந்த அந்த இருட்டில் தான் புதரில் மறைந்தபடியே தன்னுடைய மனைவிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த கிஷோர் மெல்லமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய இயலாமையை நினச்சியும் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறத நினச்சியுமே பயங்கரமாக வேதனைப்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு வந்த அந்த 6 பேர் கொண்ட கும்பல் சபிரானியா வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு பல முறையில் சித்திரவதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை மாறி மாறி கூட்டு பலாத்காரம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே எதுவுமே பண்ண முடியாமல் நிராயுத பாணியாக இருக்கிற இந்த கிஷோர் பார்த்துட்டு பயங்கரமாக அழுது இருந்திருக்காரு. அதன் பிறகு அங்கிருந்து மெல்லமாக தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைய தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு, நான் வர வரைக்கும் என்னுடைய குழந்தைய பார்த்துக்கோ, நான் இமிடியேட்டாக வந்துடுறேன், என்னுடைய மனைவி காணாமல் போயிட்டா, நந்த ஆட்களால் கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கிஷோர் போயிருந்திருக்காரு. ஆனால் இவர் போன நேரத்தில் எந்த ஹையர் போலீஸ் ஆஃபீஸருமே அந்த இடத்துல இல்லை. 2 கான்ஸ்டபிள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி சொன்னாலுமே யாருமே நம்ப தயாராகவே இல்லை. இதனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக வேக வேகமாக பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் குவார்டர்ஸுக்கு போயிட்டு அங்கே நடந்த விஷயத்தை அங்கே இருந்த எஸ்பி கிட்ட சொல்கிறாரு. எஸ்பிமே பதட்டம் அடைஞ்சு இமீடியட்டாக இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் அவர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் எழுத சொல்கிறாங்க. அப்போது யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே பகுதியில் காங்கிரஸ் கட்சியில் பெரிய ஆளாக இருந்த அந்த நந்தா அப்படின்றவனுடைய பெயரை சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதாமல் மெல்லமாக அப்படியே ஸ்டாப் பண்ணி இருந்திருக்காரு. கிஷோர் சொன்ன ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறதுனாலையும் நாளை பின்ன நமக்குமே ஏதாவது ஆகிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை.
இது ஒரு பக்கம் இந்த கிஷோருக்கு பயங்கர ஆத்திரத்தையும் ஒரு கவலையும் ஏற்படுத்தினாலும் மனைவி ஒருவேளை அந்த காட்டுப்பகுதியில் உயிரோடு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கிராமத்து மக்கள் கிட்ட சொல்லி 200 பேர் கொண்ட கும்பல் இரவு நேரங்களில் தூக்கு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்துக்கொண்டு மறுநாள் அக்டோபர் 4 1980 அந்த காட்டுப்பகுதியில் போயிட்டு நிறைய இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. முக்கியமா இவருடைய மனைவி கூட்டு பலாத்காரம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை, வேற எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல தேடி பார்க்கும்போது தான் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பாறை மேல கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில இவருடைய ஆசை மனைவி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு இந்த கிஷோரால அழாம கதறாம இருக்க முடியல. அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்னா கூட, அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கணுன்னாலும் கூட இவர் அவருடைய மனைவியை மீட்டெடுத்த இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் டெலிஃபோனே இருந்திருக்கு. இதனால் நானே நேரடியாக போயிட்டு மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த கிஷோரை கிளம்பி போயிருந்திருக்காரு. ஆனால் கிஷோர் என்னதான் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னாலுமே போலீஸ் சைடில் இருந்து எந்த ஆக்ஷனுமே அந்த சமயத்தில் எடுக்கப்படவே இல்லை. இதனால் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் குழந்தைய கொடுத்து அந்த நண்பனுடைய வீட்டுக்கு வந்து, குழந்தைய நான் வர வரைக்கும் பார்த்துக்கோ, நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மெல்லமா அந்த வீட்டில் இருந்து வெளியில வந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் கிஷோர் கிட்ட ஒரு அம்பாசடர் கார் வந்து நிக்குது. அந்த அம்பாசடர் காரோடைய பின்பக்கத்தில் இருந்த 2 பேர் கிஷோரை காருக்குள்ள அழைச்சிட்டு வந்து மிரட்டி ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கும், அதாவது இவருடைய மனைவி இறந்து போனதுக்கும் இவர்களை அடிச்சு உதைச்ச சம்பவத்துக்கும் நந்தா என்ற அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி கையெழுத்து வாங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிஷோருக்கு சில இன்ஜெக்ஷன்லாம் போடப்பட்டு மயக்க நிலையில் ரோட்டோரமாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த பகுதி வழியாக வந்த சில பேர் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்துருக்காங்க. 1 வாரம் கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் போயிருந்திருக்கு. விஷயம் கேள்விப்பட்டு இவர் வேலை பார்க்குற பத்திரிகையிலிருந்து நிறைய பேர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய பத்திரிகைகளில் இந்த விஷயங்கள்லாம் எழுதும்போது தான் பூதாகரமாக ஒடிசா மாநிலம் முழுக்க இந்த விஷயம் பேசப்பட ஆரம்பிக்குது. பத்திரிகை, ரேடியோ, நியூஸ் சேனல் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே இந்த செய்தி பேசப்பட ஆரம்பிக்கிறதுனால வேற வழி இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸருக்குமே இந்த வழக்கில் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் நந்தா என்ற அந்த அரசியல்வாதியை எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. தொடர்ந்து சபிரானியோடைய சடலம் மீட்டெடுக்கப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்லையுமே அவங்க கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இது கூடவே அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. அவங்களுடைய உடம்புல பல காயங்கள்லாம் காணப்படுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல வருது. மறுபக்கம் அந்த கம்ப்ளைண்ட்ல நந்தா, திபார், சுதீர், ராஜீவ் ராவ், பிரபாபர் மணியா, பாலாஜி மணியா, பாபா தண்டி, சுரேந்திரா பாரிக், சேரன் தாஸ், மதனபானந்தா மற்றும் திவாகர் அப்படின்ற அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த ஆள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 11 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுது. இந்த 11 பேர் மேலேயுமே ஐபிசி செக்ஷன் 302, 376, செக்ஷன் 34, 448, 323, 341, 342, 347, 506 அப்படின்னு இவ்வளவு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுது. நீதிமன்றத்தில் 1985 8 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் நந்தா அப்படின்ற அந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்படுது. இதனால கிஷோர் இதை அப்படியே விடாம ஹைகோர்ட்டுக்கெல்லாம் அப்பீல் பண்ணியிருந்திருக்காரு. அங்கேயுமே இவர்களுடைய குற்றங்கள் எல்லாமே நிரூபிக்கப்படுது. இறுதியாக சுப்ரீம் கோர்ட்லாம் வழக்கு போடப்பட்டு 2002 ஏப்ரல் மாதம் போல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இவர்கள் அனைவருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் அனைவருக்குமே ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. கவர்மெண்ட் சைடில் இருந்து கிஷோருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸராக வேலை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் வளர்ந்ததுக்கு பிறகு அவருக்குமே அரசு வேலைகள்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. தற்போதைக்கு நிம்மதியாக இந்த கிஷோர் அந்த ஒடிசா மாநிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராரு. கிஷோர் மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்க செய்கிற வேலை சில பேருக்கு எவ்வளவு குடைச்சலை ஏற்படுத்துது, அவங்களுக்கு எவ்வளவு ஆத்திரத்தை ஏற்படுத்துது. அதனால் தங்களுடைய அதிகார பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இவனுங்க எந்த இடத்துலையுமே மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்தவித தவறுமே பண்ணாத சபிரானி அநியாயமாக அந்த அரசியல்வாதியோடைய அடியாட்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனமான நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னையை கேட்டால் இவர்கள் அனைவருக்குமே மரண தண்டனை தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.